கிழங்குலே பார்த்தீங்கன்னா நிறைய வகையான கிழங்கு இருக்குது. எங்கள் பகுதியில் இருக்கக்கூடியதில் இந்த ஆரோ ரூட் கிழங்கு, கூகை கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது பரவலாக இந்த பகுதியில் பண்ணப்படுது. ஆரோவில் நிறைய எல்லா தோட்டத்துலையும் இருக்கும் இந்த ஆரோ ரூட் கிழங்குன்றது. நான் என்ன சொன்ன மாதிரி இது வந்து சத்து மாவுக்கு கஞ்சி வச்சு குடிக்கிறது, குழந்தைங்களுக்கு இளம் குழந்தைங்களுக்கு பேதி ஆகும்போது இதுதான் வந்து கஞ்சியாக வச்சு கொடுப்பாங்க. இதோட மாவு தான். இதை வேக வச்சு மாவாக்கி சத்து மாவு மாதிரி எடுத்துப்பாங்க. இது கிராமங்களில் இப்போ கொஞ்சம் வழக்கு ஒழிஞ்சிருக்கு. ஆனால் ரொம்ப பரவலாக இந்த பகுதியில் இருந்தது தான் இது ஒன்று. இது பிடிக்காரன்னு சொல்லுவாங்க. இது மார்க்கெட்டுக்கு நிறையா வருது. அதனால் இது தெரிஞ்சது பரிச்சயமானது. அந்த கருணக்கிழங்கு, பிடிக்காரனை, சேம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா மார்க்கெட்டுக்கு வரும். அதனால் அது கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சது. இது இந்த பகுதியில் பண்ணுறாங்க நல்லா. இது மஞ்சளும் நம்ம வருஷம் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான மஞ்சள் நாங்களே பண்ணிக்கிறோம். பசு மஞ்சளாக அரைச்சி மஞ்சத்தூளே வாங்குறதில்ல கடந்த 2 வருஷமாக. பொங்கலுக்கு வர மஞ்சள் தான் ஆரம்பித்தோம் போது. அதுக்கப்புறம் வெரைட்டி நாட்டு மஞ்சள் ஒரு சில எடுத்து வந்து நடவு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ எங்களுக்கு மஞ்சள் தூள் தேவை அதிகமாக இருக்குது. பூச்சி பிடிக்கிற அளவுக்கு இப்போ மஞ்சள் உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிடும். மஞ்சள் தூள் எங்கள் தேவைக்கு எங்கள் வீட்டில் சும்மா ஒரு 10 செடி தான் வைக்கிறோம். அதே அவ்வளோ உற்பத்தி பண்ணுது மஞ்சள். அடுத்து இது இந்த வருஷம் தான் நடவு பண்ணியிருந்தேன் போன சீசனுக்கு. இது கஸ்தூரி மஞ்சள் சொல்லிட்டு மேல் பூச்சிக்கு இதுக்கு மருத்துவத்துக்காக பயன்படுத்துகிறாங்க. கஸ்தூரி மஞ்சள் இதுவும் போட்டிருந்தோம். இது வந்து காவலி கிழங்கு இல்லை ஏர்போர்ட்டுன்னு சொல்கிறாங்க. உருளைக்கிழங்கு மாதிரி காய்க்கும். ஒரு இலை கணுவுக்கும் ஒரு காய் காய்க்கும். இதுவும் பயங்கரமாக காய்க்கும். இந்த பகுதியில் நிறைய விவசாயிங்க வீட்டில் இருக்குது. இது வெத்தலை மாதிரி தான் காவலி கிழங்கு. இது வெத்தலை கிழங்கு மாதிரி, இது காவலி கிழங்கு. இது நான் சொன்னல ஏற்கனவே ஒன்று இது காய்க்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இது வந்து கொஞ்சம் சொரன்னு இருக்குது, தெரியுதுங்களா உங்களுக்கு. கிழங்கு ஒரு மாதிரி ரஃபாக இருக்குது. இது உருளைக்கிழங்கு மாதிரியா இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தோல் வந்து ரொம்ப சாஃப்டாக வெள்ளையாக இருக்கும். இதில் பல வகைகள் இருக்குது. இது சின்னதாக இருக்குது சைஸ். இவ்வளோ பெரிய காய் காய்க்கும். பெருசு நீங்கள் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு பார்த்துருக்கீங்களா, அந்த பீட்ரூட் சைஸ் கூட வரும். அந்த அளவுக்கு காய் வரும். ஆமாம், கொடியிலே கீழே கிழங்கு இருக்கும். கீழே கம்மியான அளவில் இருக்கும். மேலே வர ஈல்டு ரொம்ப அதிகம். இதில் மற்ற இதில் வந்து கீழே ரொம்ப அதிகமாக இருக்குது. இது மேலே தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆமாம், ஆக்சுவலி இதில் இந்த வெத்தலை கிழங்குல இது நார்மலாக நாங்கள் அவிச்சு தான் சாப்பிடுவோம். இட்லி சின்ன பீஸாக அறுத்து இட்லி குண்டால வச்சு அவிச்சு சாப்பிடுவோம். ஆனால் இதை சிப்ஸ் பண்ணால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லி ஒன்றும் ட்ரை பண்ணல. இந்த சீசன் தான் அறுவடை பண்ணிட்டு பண்ணணும், ஒன்றும் பண்ணல. அடுத்து மாங்காய் இஞ்சி, அது அங்கே இருக்குது. அந்த மாங்காய் துவையல் அரைக்கிறாங்க நிறைய பேர். இப்போ சந்தைக்கு, திருச்சி சந்தைக்கெலாம் ஓரளவுக்கு வருது. ஸ்மெல் பண்ணிங்கன்னா மாங்காய் எப்படி வாசனை அடிக்கும், மாங்காவோட வாசனை அடிக்குது. இது இஞ்சி மாதிரி இப்போ பயன்படுத்த முடியாது. காரம் எதுவுமே இருக்காது. மாங்காய் தான் இது. மாங்காவே இந்த ஷேப்பில் இருந்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். துவையலுக்கு மட்டும் சரி வரும். ஆமாம், ரொம்ப ஃபேமஸானது. அதான் துவையல் 2 பேர் ஒன்று தான். அடுத்தது சக்கரவள்ளி கிழங்கு. சக்கரவள்ளி கிழங்குல பார்த்தீங்கன்னா நான் இந்த பயணத்தில் ஒரு 10 வெரைட்டி பார்த்தேன். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு வெரைட்டி வச்சுருக்காங்க. 10மே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். இன்னொன்று ஒரு கிழங்கு இவ்வளோ பெருசு வருது. ஒரு சில இடத்துல வெள்ளை கலரில் இங்கே செஞ்சுக்கிட்ட பார்த்தேன். இப்போ ஒவ்வொரு பகுதியிலும் ஒன்று இருக்குல்ல, நிறைய வகைகள் இருக்குது. இதுவுமே இது பட்டம் இது. ஆனால் இது வந்து எப்போ நடுறாங்கன்னா வைகாசி ஆடி கொஞ்சம் தள்ளி நடுவாங்க. இது மட்டும் மற்றெல்லாம் கொஞ்சம் முன்னாடி பண்ணுவாங்க. இது தாய் கொடி வந்து இப்போ போடுவாங்க. தை மாதம் அறுவடை பண்ணிவிட்டு கொடி வரும். அந்த தாய் கொடி எடுத்து இப்போ நடவு பண்ணி வைப்பாங்க. இந்த கொடி பறந்துகிட்டே இருக்கும். இதை என்ன பண்ணுவோம், மறுபடியும் அந்த கொடியை உடச்சி முத்தன கொடியெல்லாம் வைகாசி மாதம் இல்லை ஆடி மாதம் தனித்தனியாக கால் எடுத்து நடவு பண்ணுவாங்க. இது விவசாயிங்க பரவாயில்ல பண்ணிக்கிட்டு இருக்கிற இதுதான். இது கிழங்குலையும் முளைக்கும். செடி வந்துருக்கு தெரியுதுங்களா. கிழங்கை கட் பண்ணி நீங்கள் வச்சிங்கனாலும் ஒரு செடி முளைச்சி வரும். அதுக்கப்புறம் நடவு பண்ணிக்கலாம். நான் போன வருஷம் கிழங்குல உற்பத்தி பண்ணி தான் கொடி எடுத்தேன். எனக்கு கொடி அப்போ கிடைக்கல. ஒரே நான் என்னோடய தோட்டத்தில் இருக்கிறது மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். உங்களோட இதுக்காக அந்த பேக் மட்டும் கொஞ்சம் எடுக்க. சரி, நம்ம குறுகிய இடத்துக்குள்ளே எவ்வளோ பண்ண முடியும் அப்படி சில சொல்லுவாங்க. எனக்கு இடமே இல்லைங்க, 1 ஏக்கர் தாங்க இருக்குது அப்படி தான் சொல்லுவாங்க எனக்குலாம். அப்போ அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டத்தை வச்சுக்கிட்டே குறுகிய இடம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அவங்களுக்கு நான் ஒரு இதுக்காக நம்ம ஒரு 30க்கு 60க்குள்ளே என்னென்னலாம் உற்பத்தி பண்ணி சாப்பிட முடியும், எவ்வளோ பயன்படுத்த முடியும். இது வந்து நான் இப்போ கரண்ட்டில் சாப்பிட்றது இந்த சீசனுக்கு மட்டும் சொல்கிறேன். சுழற்சி முறையில் ஒரு 200 வகையாக சாப்பிட்ருக்கேன். இப்போ மட்டும் சொல்கிறேன். இது சும்மா கேட்டுங்க. நீங்கள் இதை கேட்கும்போது இவ்வளோதான் பண்ண முடியுன்ற ஒரு ஆர்வம் உங்களுக்கு வரணுன்றதாக சொல்கிறேன். கோழி அவரை, சிறகு அவரில் 3 ரகம், சின்னது பெருசு ஊதா கலர். 3 வருஷம் இந்த வருஷம் சாப்பிட்டேன் போட்டிருந்தேன். ஊதா பட்டை அவரை இங்கே வச்சுருக்கேன். தம்பட்டை அவரை, வாழை அவரை, கணு அவரை, லாடா அவரையில் 3 வெரைட்டி சாப்பிட்டேன். மூக்குத்தி அவரில் 3 வெரைட்டி, சின்னது பெருசு ஊதா 3 சாப்பிட்டேன். பட்டாணி அவரை, ஊதா அவரை, பட்டை அவரையில் பச்சை, பால் அவரை. அடுத்து இது வந்து 17 வகையான அவரை இந்த வருஷம் வீட்டில் போட்டது. ஒரு 20 போட்டிருப்பேன். கொஞ்சம் மழை புயலில் வந்து என் தோட்டம் மொத்தமாக இதாகி அதுக்கப்புறம் அதுவாக வந்தது. எல்லாம் நான் எதுவுமே பண்ணல. அடுத்து கத்திரிக்காய், சேவந்தம்பட்டி கத்திரி, கோயம்புத்தூர் வரி கத்திரி, தொப்பி கத்திரியில் வெள்ளை பச்சை 2 ரகம், கொட்டாம்பட்டி கத்திரி, சிவகாசி வெள்ளை கத்திரி, வேங்கேரி முள்கத்திரி, சேலம் முள்கத்திரி, தொப்பி கத்திரியில் பச்சை சொல்லிட்டேன். 8 நாழி கத்திரி, ஊதா கத்திரி. 8 நாழி கத்திரி ஒன்று காய்க்கல, செடி மட்டும் நடவு பண்ணியிருக்கு. மீதி எல்லாமே சாப்பிட்டாச்சு. 2, 4, 6, 8, 10 வகையான கத்திரிக்காய். அது ஒரு ஊர். இந்த வருஷம் தான் நடவு பண்ணியிருக்கோம். ஒன்றும் காய் சாப்பிடல. செடி நல்லா பூக்கிற ஸ்டேஜுக்கு வந்துச்சு. சக்கரவள்ளி கிழங்கு, சிறுவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, மாங்காய் இஞ்சி, மஞ்சள் 2 வெரைட்டி, நாட்டு வெரைட்டி, நாட்டு இஞ்சி, வெத்தலைவள்ளி கிழங்கு, மெக்சிகன் டர்னிப்னு சொல்லிட்டு தீபிகா அம்மா கொடுத்துருந்தாங்க. அந்த ஒரு வெரைட்டி, அது ஒரு கிழங்கு வெரைட்டி. அது
அமுக்குரா கிழங்கு, கூவக்கிழங்கு, சேம்பு, கஸ்தூரி மஞ்சள், சித்திரத்தை, இதெல்லாம் கிழங்கு வைக்கல. கிழங்குல பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8, 10, 12, ஒரு 14 வருது. 14 இது வருது. அது வந்து வெண்டையில் பார்த்தீங்கன்னா அசாம் வெண்டை, மலை வெண்டை, கஸ்தூரி வெண்டை, சிவப்பு வெண்டை, காஃபி வெண்டை. இந்த வருஷம் அது சுழற்சி முறையில் போகிறதுனால ஒரு 10 வெரைட்டி சாப்பிட்றோம். இப்போதைக்கு இதுதான் போட்டது. இங்கே காய் இருக்குண்ணா, அது பார்த்துக்கலாம். அடுத்தது கீரையில் பார்த்தீங்கன்னா தவசிக்கீரை, மாயனக்கீரை, பசலைக்கீரையில் பச்சை, சிகப்பு, சிலோன் பசலை, முக்கரெட்டை, சாட்டினை, கருவேப்பிலை, தண்டுக்கீரை, முருங்கைக்கீரை, வேலைக்கீரை, மணத்தக்காளி, பூண்டு தாள், குப்பமேனி, பொன்னாங்கண்ணி, மல்லி, முடக்கத்தான், அக்ரகாரம், கற்பூரவள்ளி, வாதநாராயணி, புளிச்சக்கீரை, வெத்தலை, வல்லாரை, திருவாச்சி, கல்யாண முருங்கை, முசுமுசுக்கை, தூதுவலை, துளசி வெரைட்டி, மின்ட்டு ஃப்ளேவரில் நிறைய வெரைட்டி, கோவா, லெமன், அந்த ஃப்ளேவரில் ஒரு 4-5 செடி இருக்குது. வெரைட்டி நிறையா இருக்குது. அது 1, 2, 3, 4, 5, 30 வகையான கீரைகள் சாப்பிட்றோம். இது வந்து என்னால் அடையாளம் காண முடிஞ்சது. நிறைய இது பேர் தெரியல, நான் சாப்பிடல, அதனால் அதெல்லாம் நிலத்திலே இருக்குது. அடுத்தது ஒரு சில இதில் வகுக்க முடியாத தனியாக போட்டிருக்கோம். பூனைக்காளி, சங்குப்பூ, பப்பாளி, வாழை, தென்னை, மா, சப்போட்டா, சீத்தா, முள்சீத்தா, ராம்சீத்தா, கொய்யா, சோளம், சுண்டக்காய், வேம்பு, ஆமணக்கு, கத்தாழை, கள்ளி, மரப்பருத்தி, செம்பருத்தி, கரும்பு, சம்பா மிளகாய், கருப்பு மிளகாய், காந்தாரி மிளகாய், சூரியமுகி மிளகாய், காட்டுத்தக்காளி, நாட்டுத்தக்காளி, மாதுளை, இன்சுலின் செடி, பொரியல் தட்டை, ரணகல்லி, சுரக்காய், பீக்கங்காய், பரங்கிக்காய், குட்டி பீன்ஸு, தீவனப்புல், திப்பிலி, பனங்கிழங்கு, துத்தி, காய்வெள்ளிக்கிழங்கு, எலுமிச்சை, கனகாம்பரம், செம்பருத்தி, பாரிஜாதம், சவுண்டல், சாமந்தி, வெட்டிவேறு, அகத்தி, ஒருதலை பூண்டு. இது என்னால் நேற்று சாயந்தரம் ஒரு கொஞ்சம் போய் அறிமுகப்படுத்துறது. இன்னும் நிறையா பார்க்காம கூட இருந்துக்கலாம். இது 120 வருது. இதில் இப்போ இது எல்லாத்தையும் எவ்வளோ இடத்துக்குள்ள பண்ணிடுவோம் நம்ம? 30க்கு 60. இதில் 90% ஈல்டு கொடுத்துட்ருக்கு. மாமரம் நம்மளுக்கு ஈல்டு கொடுத்துருக்கு, சப்போட்டா ஈல்டு கொடுத்துருக்கு, கொய்யா ஈல்டு கொடுத்துட்ருக்கு, தென்னை மரம் ஒன்று இருக்குது, அது போடல, ஈல்டு கொடுத்துட்ருக்கு. முள் சீத்தாவும் ராம் சீத்தாவும் வளர்ந்துட்டுருக்கு, இன்னும் ஈல்டு கொடுக்கல. அது 2 இப்போ ரீசெண்டாக நடவு பண்ணுது. மற்ற எல்லாமே ஓரளவுக்கு ஈல்டு கொடுக்குறது தான் இதில் நம்ம சொன்னது எல்லாமே. இப்போ இது எல்லாத்தையும் இவ்வளோ குறுகிய இடத்துக்குள்ளே பண்ண முடியுன்றது எனக்கு ஆரம்பம். எங்கள் வீட்டில் முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இடத்துக்குள்ளே ஏதாவது ஒரே பயிரை போடுவோம், கீரை போடுவோம், அதை எடுத்துகிட்டு போய் தெரு வைப்போம். நான்லாம் சின்ன வயசில் கீரை தட்டில் தூக்கிட்டு ஓடுவேன். எங்கள் அம்மா போட்டு கொடுப்பாங்க, காசரை கீரை, தண்டு கீரைலாம் போட்டுட்டு போய் விற்போம். அப்போ ஒரு காசு கிடைக்கும், அதை நம்ம குழம்பு செலவுக்கு பயன்படுத்துவோன்ற அப்போ அப்படி பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு இந்த புரிதல் வந்ததுக்கப்புறம் ஒரே பயிராக பண்ணக்கூடாது, நம்மளுக்கு தேவையானது மட்டும் உற்பத்தி பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன், உற்பத்தி பண்ணி விற்றுட்டு அதையும் போய் எனக்கு தேவையான பொருள் தான் வாங்க போகிறேன். நான் என்ன பண்ணுற மாற்றா, எனக்கு தேவையானதை மட்டும் உற்பத்தி பண்ணிக்கிறேன். நான் எதுவும் உற்பத்தி பண்ணி விற்கல, எனக்கு தேவையான சார்ந்தவங்களும் என்ன கொடுக்குறேன். இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்குள்ளே ஒரு நர்சரியும் செயல்படுது. இதுக்குள்ளேயே மரக்கன்றுலாம் போட்டு கொடுத்தோம், வரவங்களுக்கு நாற்று வேணா போட்டு கொடுக்குறோம். இது எல்லாத்தையும் இதுக்குள்ளேயே பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ கொஞ்சம் மரக்கெல்லாம் குறைச்சிட்டோம், ஏன்னா இடம் நிறைய தாவரங்கள் வந்ததுனால நர்சரிக்கு இப்போ நிறுத்தியாச்சு, நர்சரி பண்ணல. ஓரளவுக்கு இது வந்து எங்களுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. ஒரு குறுகிய இடத்துக்குள்ளே இவ்வளோ தூரம் பண்ணி சாப்பிட முடியும் நம்மளோட ஆரோக்கியத்துக்காக அப்படின்றது முயற்சி எடுக்கும்போது ரொம்ப சாதாரணமாக தான் ஆரம்பிச்சு. சும்மா ஒரு 10 காய்கறி ஆரம்பித்தோம், அப்படியே தேடல் போக ஒவ்வொரு ஊருக்கு போகிறதா ஏதாவது கையில் பிடிச்சிட்டு வருவேன், நட்டுருவேன். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் இல்லாமல் நடணும்னு முக்கியமாக சொல்கிறதே ஒரு 50 வெரைட்டி இருக்குது. இதில் நம்ம இல்லாமல் இப்போ கிழங்குலேயே இன்னும் ஒரு 2-3 வெரைட்டி புது வெரைட்டி நட போகிறோம். அந்த ஊதா கலரில் சேம்பு, சிவப்பு சேம்புன்னு சொல்லுவாங்க, அது கருமஞ்சள் நட போகிறோம். இப்போ அந்த மாதிரி புதுசாக ஒன்று கிடச்சிட்டே இருக்குது, ஆட் பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு 20 வகையான கிழங்கு சாப்பிட்றோன்னா சந்தோஷம். கத்திரிக்காய் அடுத்த வருஷம் ஒரு 100 வெரைட்டி சாப்பிட போகிறேன், முன்னாடியே பிளான் பண்ணிட்டேன், அதுக்கான வகுத்துட்டேன். அப்போ அவருக்காக ஒரு 40 வெரைட்டி சாப்பிட போகிறேன், அதுக்கான திட்டமிடல் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு என்ன உணவு வேணுமோ அது அதுக்குள்ளே உற்பத்தி, அதுக்கான விதைகள் என்கிட்டே இருக்குது. என்னோட திடம் என்னன்னா, நான் உற்பத்தி பண்ணி சாப்பிட்டுட்டு அந்த விதையை எடுத்து என்ன மாதிரி கேட்குறவங்க கொடுக்க போகிறேன். இதுதான் என்னோடய வேலை. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, இது முடிச்சுட்டு உங்களுக்கான விதைகள் நீங்கள் எடுத்துக்க போகிறீங்களா, உங்களோட ஆரோக்கியத்துக்கான உணவு நீங்கள் உற்பத்தி பண்ண போகிறீங்களா அப்படின்றத கேள்விக்குறி. நீங்கள் உங்களுக்கு தேவையானதை உற்பத்தி பண்ணுங்கள். அடுத்த தலைமுறைகளை கைமாற்றுற விஷயம் விதையாக இருக்கட்டும், ரொம்ப முக்கியமான விஷயம். விதை இல்லாமல் எதுவுமே நடக்காது. நீங்கள் எந்த கோணத்தில் நீங்கள் இந்த இதுக்குள்ளே ஆயுளுக்குள்ள கட்டமைப்புக்குள்ள வந்து விதை தான் கருவாக இருக்கும். அதை தவிர்த்துட்டு எதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த இதுக்குள்ளே ஓட முடியாது, ரொம்ப கஷ்டம். அப்போ விதையை பற்றி நம்ம அதிகமாக கவனம் செலுத்தணும். அதை அடுத்தடுத்த தலைமுறை கொடுத்துட்டே போகணும், கைமாற்றி. விதையை மட்டும் கொடுக்கக்கூடாது, அதோட கதையும் கொடுக்கணும். விதை எப்படி சமைக்கணும், அந்த காய்கறி எப்படி சுவைக்கணும், அது எதுக்கு பயன்படுது. ஒரு கத்திரிக்காய்னா அந்த அதுக்கு ஒரு பண்பு இருக்குது, தோல் வகைகளை சரிப்படுத்தும். அது தோல் நம்ம சம்மந்தமாக அதிகமாக எடுத்துக்கலாம், மற்ற நேரங்கள் இது பண்ணிக்கலாம். அப்போ ஒரு கீரைக்கு ஒரு பண்பு இருக்குது. இப்போ இதெல்லாம் நம்ம வெறும் விதையை கொடுத்துட்டு போகிறதுலையோ இதெல்லாம் பண்ணுன்னு சொல்கிறதுலையோ பிரயோஜனம் கிடையாது. அவனுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த தாவரத்தை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லணும். அப்போ தான் அவனுக்கு அப்படியே மனசுக்குள்ளே பதியும். இப்போ ஒரு கீரை வந்து ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பிரச்சனை, அப்போ அந்த கீரை சாப்பிட்டா சரியாகும்னா அந்த பிரச்சனைக்கான மருந்துன்னு நீங்கள் சொல்லும் போது தான் எடுத்துப்போம். நீங்கள் நார்மலாக அந்த கீரையை சாப்பிடு, இந்த கீரை சாப்பிடு, நல்லது உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லும்போது ஏற்றுக்கிறது இல்லை நம்மளுங்க. ஏன்னா நம்ம நல்லது சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க. இன்றைக்கி இப்போ ஒரு சிறப்பு பண்பாடு சொல்லுங்கள், அதுக்கான எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் தான் நம்ம கொடுக்க வேண்டிய இல்லை ஆவணப்படுத்த வேண்டிய வேலையாக இருக்குது. இந்த வேலையை தான் இப்போ இந்த பயணத்தில் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இதுக்கான பல பேர் உதவி பண்ணிட்டு இருக்காங்க, அதில் பலர் இங்கேயும் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும்
என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏதோ என்னால் முடிஞ்சது ஒரு சில விதைகளை மறு உற்பத்தி செஞ்சு இந்த மக்கள்கிட்ட கொடுக்குற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. நீங்களும் உங்களால் முடிஞ்சது செய்யுங்க. நல்லது, நன்றி, நல்லதே நடக்கும்.